சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் சுதர்மசேனை. மக்கள் குரல். ராமாயணத்திலே ராமனுக்கு வசிஷ்டர் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். பாடம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அவர் சொன்ன செய்திகளிலே ஒன்று, பாடம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது சொன்ன செய்திகளிலே ஒன்று, மாதரையும் தூதரையும் கொல்லாதே. இந்த பாடத்தை ராமன் அப்படியே மனதிலே பதிவு செய்து வைக்கிறான். இப்பொழுது விஸ்வாமித்திரர் வந்து ராமன் விஸ்வாமித்திரனோடு போகிற கதை உங்களுக்கு தெரிந்த கதை. போகிற பொழுது தாடகை வருகிறாள், எதிரிலே வருகிறாள். அவள் இவர்களை கொல்லப் போகிறாள் என்ற உணர்ச்சியோடு வந்தவளை இனம் கண்டு விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொல்லுகிறார், தாடகை மேல் அம்பு போடு. நினைத்து பாருங்கள், அந்த அம்பு போடு என்ற வார்த்தை வந்த உடனே வேறு எந்த பிள்ளையாக இருந்தாலும் சொல்லுகிறவர் விஸ்வாமித்திரர் அம்பு போடு என்ற உடனே போட்டிருப்பான். ராமன் போடவில்லை. அண்ணல் முனிக்கு அது கருத்தெனும் ஆவி உன்னென வடிக்கனை தொடுக்கிலன் என்றான் கம்பன். போடுற அம்பை என்கிறான் விஸ்வாமித்திரன், பெரிய படிப்பாளி பிரம்மரிஷி. அம்பை போடு என்று சொன்னதும் ராமன் அம்பு போடவில்லை, பேசாமல் நினைக்கிறான். ஏன் பேசாமல் நிற்கிறான் என்றால், துண்ணெனும் வினைத்தொழில் தொடங்கி உடலேனும் பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தான் என்றான் கம்பன். அவன் படிச்ச படிப்பு பாருங்க, அறத்திலே இருக்கிற நுட்பம். படிச்ச படிப்பு இவன் என்ன நினைத்தான், பெண்ணை கொல்லக்கூடாது என்று வசிஷ்ட மாமுனிவர் சொல்லி தந்திருக்கிறார், அந்த கல்வியை மீறக்கூடாது. பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தான் என்று இவன் நினைப்பது தெரிந்தவுடனே விஸ்வாமித்திரர் இவனுக்கு தர்மத்தினுடைய விளக்கம் சொல்லுகிறார். அந்த வார்த்தை பிரயோகம் எனக்கு ரொம்ப கம்பெனிலே ரொம்ப பிடித்த வார்த்தை பிரயோகம். விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொன்னார், ராமா, நீ என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. நீ என்ன நினைக்கிறாய், இந்த தாடகைக்கும் விஸ்வாமித்திரருக்கும் இடையிலே ஏதோ முன்பகை இருந்திருக்கும் போல் இருக்கிறது. அந்த முன்பகையை வைத்து இப்பொழுது என்னை கொண்டு இவளை கொல்விக்க பார்க்கிறார் விஸ்வாமித்திரர் என்றுதானே நீ நினைக்கிறாய். இன்றைய உலகத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான். நடுவு நிலைமை என்ற ஒன்று என்ன என்றே பலருக்கும் தெரியவில்லை. யார் நல்லவன் என்றால் எனக்கு நன்மை செய்கிறவன் நல்லவன், யார் தீயவன் என்றால் எனக்கு தீமை செய்கிறவன் தீயவன். இப்படிதான் வரம்பு வந்து விட்டது. நல்லதை செய்கிறவன் நல்லவன், தீமையை செய்கிறவன் தீயவன் என்று இல்லை. எனக்கு நன்மை செய்ய வேண்டும். எல்லாரும் அப்படி ஒரு ஓரப்பார்வை பார்த்து விட்டபடியால் நடுவு நிலைமையாக நிற்கிறவர்களை பார்த்து எல்லாரும் சந்தேகப்படுகிறார்கள். நேர்மையாக ஒருத்தன் சொல்லுகிறான் இவன் தான் குற்றம் என்று சொன்னால், ஓஹோ, அப்ப இவருக்கும் அவருக்கும் இடையிலே ஏதோ பகை இருக்கிறது போல் இருக்கிறது. ராமனும் அப்படித்தான் நினைத்தான். விஸ்வாமித்திரன் சொன்னதிலே இருக்கிற தர்மத்தை அவனாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. பெண்ணை கொல்ல சொல்லுகிறாரே, அப்படியானால் இவளுக்கும் அவருக்கும் ஏதோ பகை இருக்க வேண்டும். விஸ்வாமித்திரன் சொன்னான், ராமா, அப்படி நினையாதே, இவளுக்கும் எனக்கும் ஒரு பகையும் இல்லை. நீ ஏன் தடுமாறுகிறாய் என்று எனக்கு தெரிகிறது. வசிஷ்ட மாமுனிவர் உனக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறார், பெண்ணை கொல்லாதே என்று சொல்லி தந்திருக்கிறார். இப்பொழுது நான் பெண்ணை கொல்ல சொல்லுகிறேன். ஆகவே முனிவர் வசிஷ்டர் சொன்னதை செய்வதா நான் சொல்லதை செய்வதா என்று உனக்கு தடுமாற்றம், எனக்கு அது புரிகிறது. ராமா, நானும் வசிஷ்டரும் சொன்னவை வேறு வேறு அல்ல, ஒன்றையேதான் சொல்லி இருக்கிறோம், புரிந்து கொள். வசிஷ்டர் உனக்கு என்ன சொன்னார், பெண்ணை கொல்லாதே என்று சொன்னார், சரிதானே? ஆம், அப்படித்தான் சொன்னார். இப்போ நான் கேட்கிறேன், பெண் என்கின்ற ஒரு வடிவம் இருக்கிறதே, அதற்கு பெண் என்று ஏன் பெயரிட்டாய்? ஒருவரை பார்த்து பெண் என்கிறோம், அவரை பெண் என்று ஏன் சொன்னோம்? பெண்மை என்கின்ற பண்பு இருக்கிறபடியால் அந்த வடிவம் பெண் என்கின்ற வடிவமாகிறது. நன்றாக நினைத்துக்கொள், பெண்ணை கொல்லாதே என்றால் பெண்மை பண்பு இருக்கிற ஒருவரை கொல்லாதே, இதுதான் அர்த்தம். இப்போ தாடகையை பார், இவள் உடம்பிலே பெண் வடிவம் இருக்கிறதே தவிர பெண்மை என்கின்ற பண்பு இருக்கிறதா? குணம் இல்லாவிட்டால் குணிக்கு அந்த பெயர் போய்விடும். இப்பொழுது இவள் வடிவத்திலே பெண் தோற்றத்திலே இருக்கிறாள், பண்பு அந்த பண்பு இல்லை. இங்க பாருங்கள், லட்டு போல ஒரு காரத்தை செய்கிறேன், வடிவம் லட்டாக இருக்கிறது, அதனுடைய பண்பு உரைப்பாக இருக்கிறது. இதை ஸ்வீட் என்று யாரும் சொல்வீர்களா? காரம் என்று தானே சொல்வீர்கள். அதுபோல தாடகையினுடைய வடிவம் பெண்ணாக இருக்கிறது, பண்பு ஆண்மையாக இருக்கிறது. ஆகவே இவளை கொல்வது பெண்ணை கொல்வதாகாது, போடுற அம்பு என்றார் விஸ்வாமித்திரன். அதுக்கு அவர் சொன்ன அந்த பாடல் வரி, அவர் சொல்லுகிறார், தர்மத்தை விலகி நான் சொல்வதாக நினையாதே ராமா, ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன். கம்பன் போடுகிற வார்த்தை. தர்மத்துக்கு ஒரு அடை போடுகிறான் கம்பன். என்ன போடுகிறான்? ஈரில் நல்லறம். தர்மத்துக்கு முடிவு இல்லடா. நீ நினைக்கிறாய் தர்மம் முடிந்து போய்விடும் என்று. இல்லை, தர்மத்துக்கு முடிவில்லை. நீ வளர 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 தர்மத்தும் வளர்ந்து கொண்டே போகும். சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் சுதர்மசேனை.
மக்கள் குரல்.